அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேயர்களே, இந்த பதிவில் கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி பலன்கள் எப்படி அமையப் போகிறது, நீங்கள் எதுபோல செயல்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல்களாக தொடர்ந்து நம்ம பதிவுகளில் உங்களுக்கு சொல்லிண்டே வரேன். அந்த வகையில் கிரகங்களுடைய பார்வை இப்போது எப்படி இருக்கிறது? இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு மனை சொத்து சுகங்கள் சேருகின்ற காலமாக இருக்கிறது. அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? முக்கியமான தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். உறவுகளோட முக்கியமான சுபகாரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். நிறைய நாள் எதிர்பார்த்து நடைபெறாத காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வெற்றி உங்களுக்கு உண்டு. தொலைத்தொடர்பு, தொலைதூர பயணங்கள் அல்லது ரொம்ப நாளாக நாம் பூர்வீக இடத்துக்கு போய் வர முடியலையே அப்படிங்கிறவாள்லாம் இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கலாம். அந்த பூர்வீக இடங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. கிரகங்களுடைய பார்வை அற்புதமாக இருக்கு. உங்களுடைய புத்தி இப்போ தெளிவாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடு அற்புதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதில் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தானே வெற்றி. நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு நமக்கு எப்படி வெற்றி வரும்? அப்போ கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளிலே குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. அரசியல்வாதிகளுக்கு பெரும் வெற்றி இருக்கிறது. பேச்சாளர்களுக்கு வெற்றி. சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் புது புது ஒப்பந்தமும் பெருங்கொண்ட லாபமும் பணம் வரவும் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு மலையும் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் படிப்பில் ஒரு மரியாதை, உயர்வான மார்க்கு, ஒரு நல்ல உச்ச மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த நேரத்திலே கன்னிராசி அன்பு சொந்தங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, போக்குவரத்து, வண்டி வாகனம் இதுல பயணம் செய்யும் போது கவனமா இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வியாபாரிகளுக்கு 3 விதமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களை அனுசரித்து செய்யணும். ஏன்னா அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே சில முரண்பாடுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கவனமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி நிச்சயமாக உண்டு. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நேரத்துல கையில பணம் இல்லை, நமக்கு சொந்த வீடு இல்லை, சொத்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறவா சனி பகவான வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பேச்சுக்களை நீங்க ஆரம்பிக்கலாம். காசே இல்லாம எப்படி பேச்சுவார்த்தை பண்றது அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ஒரு பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களை ராசிக்கு இருக்கு. அப்ப யோகம் இருக்கின்ற நேரத்துல நீங்க முயற்சிகளை எடுத்தா தானே அதற்கான பலன் கிடைக்கும். அப்ப அந்த வகையில கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளே, பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் இப்ப இருக்கு. பணம் இல்லைனாலும் அந்த பேச்சுக்களை தொடங்கினானே பிள்ளையார் சொல்லி போட்டாத்தானே அடுத்தது. அப்போ நாம தொடணும். எங்கெங்க இடம் இருக்கு, எங்கெங்க விற்பனைக்கு இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், அது என்ன விலைக்கு விற்கிது. இந்த மாதிரி விசாரணையை நடத்தினாலே கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் இந்த நேரத்திலே இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்க தைரியமா எடுக்கலாம். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு மரியாதை இருக்கிறது, நல்ல புகழ்ச்சி இருக்கிறது. ஆசிரியர்கள் உங்களை பாராட்ட போறாங்க. அதே நேரத்தில்
குடும்ப தேவைகளை ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருப்பீங்க. இதை வாங்கி தரேன், அதை வாங்குவோம், அல்லது நகை வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பீங்க. அது நடக்காமல் போயிருந்தால் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் ஈஸியாக நடந்துடும். அதை மனதில் நிறுத்திக்குங்க. அதற்கான முயற்சிகளை எடுங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் படிக்கணும், இதுவான முயற்சிகள் எடுத்து அது தடைபட்டு இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதை மனதில் நிறுத்திக்கிட்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை கன்னிராசி அன்பு சொந்தங்கள் இந்த நேரத்தில் எடுக்கலாம். இன்னொன்று, குடும்பத்துக்குள்ள மனதிலே மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. உறவுகள் மத்தியில் மட்டும் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஒன்று சொல்ல வராங்கன்னு வைங்களேன், ஒரு விஷயம் நான் நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்ல வராங்க, அப்படியா அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத முழுமையாக கேட்டுட்டு அதற்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த நிதானத்தை வைத்து கொண்டால் உறவுகளும் சந்தோஷப்படும், நீங்களும் மன மகிழ்ச்சியோட இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைபாடு வருவதற்கு உண்டான வாய்ப்பு. எப்படி? அப்போ மனைவி ஒரு தேவையை சொன்னா அந்த தேவையை நாம பூர்த்தி பண்ண முடியாம இருந்தா அங்க அந்யோன்ய குறைபாடு வரும். கணவன் ஒன்று செய்து வைக்க சொல்றார், மனைவி அதை செய்யாம இருந்தால் அந்த இடத்துல அந்யோன்ய குறைபாடு வரும். அப்ப இந்த இடத்துல நிதானத்தை கடைபிடித்தால் அங்கேயும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இருக்கிறது. அப்ப கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளே, வெற்றி மேல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வியாபாரத்தில் கவனம் செலுத்தலாம். கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அனைத்து துறைகளிலே செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் நல்ல சம்பள உயர்வும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தொழிலில் கவனம் செலுத்துங்க. ஒப்பந்த அடிப்படையிலே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புது புது ஒப்பந்தம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே வியாழக்கிழமை நாளில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை நாள் எப்பெல்லாம் வருகிறதோ அந்த நாளில் முக்கியமான பேச்சுவார்த்தை, முக்கியமான ஒப்பந்தங்கள், முக்கியமான கூடல்கள் ஊடல்கள்லாம் நீங்கள் அந்த நாளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் ஜெயிக்கலாம். ஒரு ரகசியமாகவே இதை நீங்கள் வச்சுக்கிடலாம். கன்னிராசி சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டு உண்டு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு கருத்துக்கள், மக்கள் ஆதரவு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். நல்ல மதிப்பு மரியாதை கூடுகின்ற காலமாக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. சினிமாத்துறை, நாட்டியத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்கத்துறையிலே வேலை செய்யக்கூடிய நபர்கள், இராணுவம், காவல் கட்டுப்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், கன்னிராசிக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் தருகின்ற அளவில் வேலையும் வருகிறது. அந்த அழுத்தத்துக்கு தகுந்தாற்போல ஊதிய உயர்வும் வருகிறது. அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். கவனமாக எடுத்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அப்போ ஒரு கடுமையான வேலை சுமை காத்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மருத்துவம் சார்ந்த துறைகளிலே கன்னிராசி சகோதர சகோதரிகள் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கிடணும். கன்னிராசியில் பிறந்து மருத்துவம் படித்து மருத்துவத்துறையிலே அரசாங்க பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால், அல்லது தனியாகவே இண்டிவிஜுவலாக நீங்கள் முயற்சி எடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு புது ஒப்பந்தமும் மனதில் தெம்பும் தைரியமும் வரப்போகுது. அதில் பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஏதோ ஒரு சாதித்தது போல ஒரு மனதிலே ஒரு அமைதியும் சாந்தியும் ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் மருத்துவர்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்க போகிறது. அதையும் மனதிலே நிறுத்திக்கங்க. அதே போல
கல்யாண காரியங்கள், காதல், அந்த விளையாட்டுக்கள் இதுல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற நபர்கள் கவனமா இருக்கணும். அப்ப கவனக்குறைவா இருந்தா மனதிலே சிதறல்கள் ஏற்பட்டு மனதிலே குழப்பங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப காதல் விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். அன்பு கன்னிராசி சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய பதிவுகள்ல தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் பண்ணிட்டே வருவேன். எதுல நீங்க அசால்ட்டா இருக்கணும், எதுல கவனமா இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லுவேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுத்தாலே இன்னல்கள் உங்களை அணுகாமலே நீங்க வெற்றி பெறலாம். அந்த வகையில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளே, கிரகங்களுடைய பார்வையும் உச்ச நிலைகளும் சனி பகவானுடைய ஆற்றல், கேதுவின் தன்மை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் நல்ல யோகமான காலமாக இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும். இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.